ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க. அடுத்து நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா அந்த செங்கலை எடுத்து கையில் வைக்கிறாங்க. அடுத்த நொடியே நம்முடைய மல்லியோட முகம் வந்து மாறுதுங்க. என்ன செங்கல் இருக்குது அப்படின்ட்டு நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்திங்கன்னா என்னடா உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு வந்து செங்கல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்காக வந்து நம்ம மல்லி வந்து சைலண்டாக மல்லி வெண்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து அப்படியே வந்து அவங்க அக்காவும் இந்த ரஞ்சிதாவை வந்து பார்க்குறாங்க. அந்த சமயம் நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா வந்து வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கலக்கு ஒரு சம்பவத்தை வந்து செய்ய போகிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா என்ன ரஞ்சிதா நீங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்து இந்த செங்கல்ல தான் வந்து கொடுத்தீங்களா? இது வந்து வீட்டுக்கு வெளியே போனாவே வந்து இருக்குமே, அதை எதுக்கு நீங்கள் வந்து கலர் காய்தெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து பாக்ஸ்குள்ளே போட்டு பேக்கிங் பண்ணி உங்கள் தம்பிக்கு வந்து கொடுத்துருக்கீங்க? நீங்கள் உங்கள் தம்பி மேலே வச்சுருக்கிற பாக்ஸ் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து சரியாக வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மல்லிமே பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்டை வந்து பார்த்துட்டு ஷாக் ஆனதும் இல்லாத சிரிப்பு அலையில் வந்து இருக்காங்க. நம்ம வெண்பா எல்லாருமே நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா சோகமாக வந்து இருக்காருங்க. தக்கா வந்து நம்மளை வந்து இப்படி வந்து ஏமாற்றிட்டாங்களே அப்படின்ட்டு விஜய் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா நம்முடைய மல்லி அதை வந்து நம்முடைய விஜய் பார்க்கறத நம்ம மல்லி வந்து பார்த்துட்றாங்க. என்ன இந்த அம்மா வந்து இப்படி வந்து பேசுன்றது மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து பார்த்ததுமே வந்து நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மாவுக்கு வந்து சிக்னல் தராங்க. பெரியம்மா நீங்கள் வந்து கம்மனு இருங்க, எதுக்காக வந்து நீங்கள் தேவையில்லாத வந்து கழகத்தை வந்து மூட்டுறீங்க, அது வந்து அவங்களுடைய விஷயம் அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை புள்ள ஏதோ வந்து தோணிச்சு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா உங்கள் கொஞ்ச நேரம் வந்து வாயை வந்து அடக்கிக்கிட்டு இருக்கேன். என் அக்கா வந்து என் மேலே வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்றது எனக்கு வந்து தெரியும். அவங்க வந்து கிஃப்ட்டு கொடுத்து தான் வந்து நிரூபிக்கணுன்றது ஒன்றும் இல்லை, ஏதோ வாங்கியிருக்கேன் மிஸ் ஆகி செங்கல் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ஆஹா சரியான பாயிண்ட்டை வந்து எடுத்து கொடுத்துட்டான், இதே வந்து நம்ம பிடிச்சிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ஆமாம் விஜய் நாங்கள் வந்து நானும் ரஞ்சிதா வந்து கடையில் போயிட்டு உனக்காக வந்து ஒரு ரிங்கு தான் வந்து வாங்கினோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து அது பில் போட்டு அதுக்காக வந்து செக் பண்ணலை, அப்படியே வந்து கிஃப்ட் பேக்கிங் வந்து பண்ணிட்டோம். இங்கே வந்து உனக்கு கிஃப்ட் வந்து பண்ணிட்ட வர நீ வந்து ஓப்பன் பண்ணாத அப்புறம் தான் வந்து எனக்கே தெரியுது அந்த கடைக்காரன் வந்து எங்களை வந்து நல்லா வந்து ஏமாற்றி முட்டாளாக்கியிருக்கான் அப்படின்ட்டு. கடைக்காரனை சும்மாவே வந்து நான் விடுறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆக்டிங்கை வந்து போடுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த கடைக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கும் அது வந்து தெரிஞ்ச கடை தானே, நான் வந்து போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா என் அக்கா வந்து கரெக்டாக தான் வந்து காசு கொடுத்து கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்து எவனோ ஏமாத்துறதுக்கு என் அக்கா வந்து என் மேலே வந்து பாசமே வச்சு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்து சொல்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா மட்டும் இந்த வீட்டில் மட்டும் அடிக்கடிக்கு போகலாம் கண்டிப்பாக விஜய் வந்து நம்முடைய மல்லியை வந்து மறந்துடுவாருந்தாங்க. ஏன்னா வந்து இந்த ராஜேஸ்வரி தான் கொடுக்குற டார்ச்சரில் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து சும்மா வந்து திட்டுறாங்க. நம்முடைய வெண்பா இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுடைய மல்லி வந்து சகிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்து நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா வந்து எதுவும் பொய்யெல்லாம் சொல்லி உண்மையாக தானே வந்து சொன்னாங்க. அதை வந்து புரிஞ்சிக்காத இந்த விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா மேலே வந்து கோவப்படுறதுல எந்த ஒரு தப்பு இல்லைந்தாங்க. நான் வந்து மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல பிடிச்சோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.